இதை எழுதிக்கங்க. ரிஷபா. இத்தனை ஜனவரி. சார் நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரபஞ்சத்தை they are divided into 12 equal parts. Each and every division they have given the name. இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும் வாட் இஸ் திஸ் சார்ட் அப்படின்றது. அந்த பேஸை சொல்லிக் கொடுக்காம இப்படி போட்டோன்னாக்கா ஏதோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க, ஐ ஷுட் பை ஹார்ட் இட். நோ, இட் இஸ் நேச்சர் வாட் யூ ஹேவ் ரிட்டன் இயர். ஓகே, மேஷ ரிஷபா மிதுனா கட்டகா சிம்ம கன்யா துலா விருச்சிக தனுர் மக்கர கும்பா மீனான்னு சொல்லுவாங்க. திஸ் ஆல் தி பேசிக் ஹவுசஸ். ஓகே, இது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கணும். தென் it helps you. Okay, interest இருக்குங்களா? Will proceed further or will go further? இல்ல are you interested to continue half an hour more? எல்லாம் ரெடிங்களா? இல்லை வேண்டாம்னா போகலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் கேட்கறதுக்கு இருந்தாலும் அவ்வளோ நேரமும் உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே, there is no limit for it. உங்களுடைய இன்வால்மெண்ட் இம்பார்ட்டன்ட். பாருங்க, இதுக்கு தான் இன்னொரு போர்ஷன் இருந்துச்சுன்னா ஐ கேன் ரைட் ஸ்டார்ஸ். அந்த ஸ்டார்ஸ் எங்கெங்கே வருதுன்னு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ அது உள்ளே எழுத போனான்னு வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் தான் வரும். அதுக்கு தான் நான் பெரிய போர்டு வச்சுருக்கேன். ஓகே, ஓஸ் நெக்ஸ்ட் வீக் அதான் நெக்ஸ்ட் வீக். அதனால தான் இந்த வாரம் நான் ட்ரை பண்ண போகல. பாலாஜி சார், இன்ஃபென்ட்ரி ரோட்டில் பாலாஜி
ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ் பெங்களூர்லேயே அவன் தான். ஆமாம், அவன் தான் ரெடி பண்ணி கொடுக்குறது. அவன்கிட்ட தான் நான் வாங்கினேன். ஃபோன் பண்ணி நீங்கள் கொடுங்க சார், ஒரு நாள் கொடுத்துட்றேன். ஓகே, இது தெரியும் இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியும். இது இன்னும் டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. வில் கோ இன்சைட் நான். இந்த சார்ட்டை பெருசாக எழுதுறேன். ஓகே, இப்போ மேஷ ராசி இல்லைங்களா, மேஷ ராசியில் தெர் இஸ் டோட்டலி 27 ஸ்டார்ஸ். 27 ஸ்டார்ஸ் இருக்கு. இதுவும் நீங்கள் கொஞ்சம் பயட் பண்ண வேண்டிய வரும். அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மிருகஷிரா, ஆரித்ரா, புனர்வசு, புஷ்யா, அஸ்லேஷா, மக்கா, புப்பா, உத்தரா, ஹஸ்தா, சித்தா, ஸ்வாதி, விசாಖா, ಅನುರಾಧ, ಜ್ಯೇಷ್ಠ, ಮೂಲ, ಪೂರ್ವಷಡ, ಉತ್ತರಾಷಡ, ಶ್ರವಣ, ಧನಿಷ್ಠ, ಶತಭಿಷ, ಪೂರ್ವಭದ್ರ, ಉತ್ತರಭದ್ರ, ರೇವತಿ. 27 ஸ்டார்ஸ். அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் இது நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. நான் சொல்லிவிட்டு அவங்கள ஃபைனலாக தமிழ் ஒரு காப்பி கொடுக்க போகிறேன். ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்க அப்படின்னு. ஓகே, இந்த 27 ஸ்டார்ஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 360 டிகிரிக்கு அப்ளை பண்ணாங்க. 360 டிகிரிக்கு they have divided 27 stars to this house. இப்போ ஒவ்வொரு ஸ்டார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஒரு ஸ்டார் இப்போ அஸ்வினின்ற ஸ்டார் எடுத்திங்கன்னா they have divided into 4 parts. That is first பாதா, செகண்ட் பாதா, தேர்ட் பாதா, ஃபோர்த் பாதான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாரை 4 பாதமாக டிவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 1 ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ 12 ஹவுஸ்ன்னா ஒரு ஹவுஸ் எவ்வளோ, 30 டிகிரி இல்லைங்களா. 30, 60, 90, 120, 150, 170, 210, 240, 270, 300, 330, 360. ஓகே, இந்த 360-ஐ they have divided into 30 equal parts. ஓகே, இப்போ இந்த 27 ஸ்டார்ஸை இந்த எல்லா ஹவுஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போது ஒரு ஸ்டாரை they have divided into 4 equal parts. 27 into 4, 4 28 8 மீது 2 4 2 8 9 10, 108 ஸ்டார்ஸ், 108 டிவிஷன்ஸ். ஓகே, 108 டிவிஷன்னாக்கா 12 ஹவுசஸ்க்கு டிவைட் பண்ணிங்க, டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா இட் வில் பி 9. 9 2 18 8 மீதி 1 9 1 10. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ஹவுசஸ் 9 பாதாஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. டோட்டல் 9 பாதாஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் 108 பாதாஸ். அந்த 27 ஸ்டார்ஸ் 4 டிவிஷன்ஸ், ஒரு ஸ்டாரை 4 பாதாஸ் பண்ணிட்டு 27 ஸ்டார்ஸை 4 பாதாஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 108 வருது. 108 12 ஹவுசஸ்க்கு டிவைட் பண்ணும்போது 9 பாதாஸ் வருது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடில் சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. நோ காம்ப்ளிகேஷன் இயர். ஓகே, வெறும் ஆடிங், சப்ட்ராக்டிங், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது தெரிஞ்சிருந்தா போதும், நீங்கள் அஸ்ட்ராலஜியை ஃபஸ்ட் கிளாஸாக கற்றுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூமில் 3 நட்சத்திரம் வருது. எது? அஸ்வினி, பரணி, கிருத்திகா. என்ன பண்ணியிருக்கானா, அஸ்வினி 4 பாதாஸா, பரணி 4 பாதாஸா, டோட்டலி ஒரு ஹவுஸ்க்கு 9 பாதாஸ் தானே. அப்போ கிருத்திகா 1 பாதா. ரிமைனிங் 3 padas goes to the next house. Kritika 3 pada and Kritika Rohini 4 padas. 4 or 3 or 7 ஆச்சுங்களா. அப்போ 9 பாதாஸ்னு இன்னும் 2 பாதாஸ் தான் ஆட் பண்ணோம். கிருத்திகா, ரோஹிணி, முருகஷிரா 2 பாதாஸ். இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சார்ட்டை நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சார்ட் வந்து எல்லாமே எவ்ரிதிங் வில் கிவ் நோட்ஸ். ஓகே, இப்படி டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
இப்போ விருச்சிகராசின்னு எடுத்திங்கன்னாங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்குன்னா சித்தா, சுவாதி, விசாகா. அது விசாகா, அனுராதா, ஜேஷ்டா. கும்பத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனிஷ்டா, சதபிஷா, புரோபாதா. இப்படி உங்களுக்கு எந்தெந்த ஹவுஸில் என்னென்ன ஸ்டார்ஸ் இருக்குன்றத க்ளீனாக புரிஞ்சுக்கணும். யூ கேன் சே த டீட்டெயில். இது அர்த்தாச்சுங்களா? இது இந்த 9 பாதாஸ் இருக்கு இல்லைங்களா, ஓல்டு தமிழ் குமரிக்கண்டம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே இந்த 9 பாதாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, வித் 150 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. Such accurate calculation was there with us. நம்மிடம் இருந்த கால்குலேஷன் வந்துட்டு 150 பாகம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இருக்கிற கால்குலேஷன் 150 பாகம் பண்ண முடியாது. இப்படி கட்ட கலை அழிந்து போய்விட்டது, திருடு போய்விட்டது. அதனாலதான் ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு அக்யூரேட்டா வருது இல்லை. புரிஞ்சுதுங்களா? இப்படி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்டார்ஸ் என்னென்ன, இந்த ஸ்டார்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஒரு ஒரு ஹவுஸ்க்கும் நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்புறம் who can learn astrology? அஸ்ட்ராலஜி யார் கற்றுக்க முடியும், யார் கற்றுக்கிறது நல்லது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது உள்ள இன்னும் டீப்பாக போகலாம். கொடுத்துருங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி. புரியுதுங்களா? சப்ஜெக்ட் புரியுதா? ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடில் நான் எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். ஐ எம் நாட் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இல்லை உங்களுக்கு. பட் இது உங்களுக்கு இன்னும் புரியல, இது புரியாது. அந்த ஸ்டார் லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு 27 ஹவுசஸ்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா who can learn astrology. அஸ்ட்ராலஜி இஸ் த அக்கல்ட் சயின்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அஸ்ட்ராலஜி, எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்பப்போ அஸ்ட்ராலஜியை யார் யார் கண்டுபிடிச்சு. இந்தியன் இஸ் தி பேஸ் ஃபார் தி வேர்ல்டில் இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜிக்கும் இந்தியன்ஸ் தான் பேஸா, இல்லை ஃபாரினர்ஸும் அவங்கவுங்க செப்பரேட்டாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களா, எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்பப்போ கண்டுபிடிச்சாங்க என்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அப்புறம் அஸ்ட்ராலஜி ஹிந்து அண்ட் வெஸ்டர்னர்ஸ். வெஸ்டர்னர்ஸ் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறான், நம்ம இந்தியன்ஸ் என்ன ரூலை பண்ணுறோம். அதில் வந்துட்டு சாயனா சிஸ்டம், நிரான சிஸ்டம்னு இருக்குது. அப்படின்னா என்னன்றது இன் டீட்டெயிலாக வரேன். ஓகே, இது பேஸை கொஞ்சம் வீட்டில் படிச்சுக்காங்க. பட் who can learn அஸ்ட்ராலஜின்றதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அஸ்ட்ராலஜி யார் கற்றுக்கிறது நல்லது, எப்படி கற்றுக்கணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா யூ கேன் கோ இன் டெப்த். Astrology is no doubt mysterious and abstruse. It deals with the relation of the planet in the heaven and the occurrence of the earth. Okay, occurrence of the earth kuda how to apply it for human beings. The students of the astrology have to acquire the sufficient knowledge of astronomy. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அஸ்ட்ரானமி தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் அஸ்ட்ராலஜி புக்கை படிச்சிருக்கேன், அஸ்ட்ராலஜி மேஷ ரிஷப எல்லாம் தெரியும், அஸ்வினி பரணி எல்லாம் தெரியும், திதி வாரா யோக கர்ணா கால்குலேஷன் தெரியும், தசா புக்தி எல்லாம் நோ, யூ ஷுட் நோ ஃபர்ஸ்ட் அஸ்ட்ரானமி. இட் ரிலேட்டட் டு அஸ்ட்ரானமி ஓன்லி. அஸ்ட்ரானமி தெரியாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அஸ்ட்ரானமியில் ஒவ்வொரு பிளானெட்டில் என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, how long it to go one round, அது எப்படி பிஹேவ் பண்ணுது என்ற பிஹேவ்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வரும்போது யூ கேன் அப்ளை பர்ஃபெக்ட்லி. They have to be good in elementary mathematics and they can't afford to commit any mistakes in their calculations. அவங்க வந்துட்டு எலிமெண்ட்ரி கால்குலேஷன், லக்னா ராசியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது பக்காவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கால்குலேஷனில் எரர் பண்ணிங்கன்னா ப்ரெடிக்ஷன் ராங் ஆகிடும். நீங்கள் சொல்லும்போது சரியாக வராது. ஓகே, they should be capable of preparing an horoscope accurately using the correct ephemeris and also use the correct அயனாம்சா. எஃபிமெரிஸ் அயனாம்சன்றதெல்லாம் உங்களுக்கு நியூ வேர்ட்ஸாக இருக்கும். எஃபிமெரிஸ்ன்றது
விச் கிவ்ஸ் தி பிளானட்டரி பொசிஷன், டெய்லி பிளானட்டரி பொசிஷன்ஸை கொடுக்கும். இன்னைக்கு இந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு எஃப்எம்எர்எஸை பார்த்தா தெரியும். இதில் லெஹரே எஃப்எம்எர்எஸ் இருக்குது, மிஸ்ரா எஃப்எம்எர்எஸ் இருக்குது, கேபி எஃப்எம்எர்எஸ் இருக்குது, பிவி ராமன் எஃப்எம்எர்எஸ் இருக்குது. ஒருத்தரும் வேரி ஆகுது. ஏன் வேரி ஆகுதுன்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுதான் அயனாம்சம். அயனாம்சன்றதை போய் பார்த்தீங்கன்னாக்கா பூமி இருக்குது இல்லைங்களா, 23 டிகிரி 30 மினிட்ஸ் இன்க்ளைண்டாக இருக்கு இல்லையா, எப்போ அது 0 இருந்தது, அந்த 0 ஸ்டேட்டில் வச்சு கால்குலேஷன் பண்ணது தான் கரெக்டாக வரும் என்ற சொல்கிறது தான் அயனாம்சம். I'll give you detail. ஓகே, இந்த ரெண்டு, இந்த எஃபெமரேஸ் அண்ட் அயனாம்சம் இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. They should be capable of preparing an horoscope accurately using the correct ephemeris and also the correct ayanamsha. They have to study various books on astrology published by scholars and also the original one pronounced by the sages. நல்ல கிளாசிக்கல் புக்ஸை படிக்கிறது நல்லது. நீங்கள் ஏதாவது ஒரு கிளாசிக்கல் புக்கு உருவாடிங்க, ஏதாவது ஒன்று, குராத் பராஷர் ரோர சாஸ்திரான்னு கிடைக்கும், வால்யூம் 1 and 2. இல்லை அது ரொம்ப தாசிகிற படிக்க முடியலையா, பலதீபிகான்னு ஒரு சின்ன புக் கிடைக்கும். இப்படி நிறைய புக்ஸ் இருக்கு, இங்கிலீஷில் இருக்கு, தமிழில் இருக்கு, கன்னடாவில் இருக்கு. நீங்கள் ஒன்று உருவடிச்சிடுங்க, ஒன்று ஃபுல்லாக படிச்சிடுங்க, அப்போ உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்துடும். தென் யூ கேன் டூ குட். They have to think, analyze, understand the spirit of the rule and apply. They will come to the decision that the stellar astrology is the best, most simple and astronomically accurate. அது ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜின்றது கேபி சிஸ்டம் சொல்லுவாங்க, கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தின்னு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தின்றவர் யாருன்னா தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர். அவர் வந்து ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியை படிச்சிடறாரு. படித்தோடனே எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அக்யூரேசி ஆஃப் தி ப்ரிடிக்ஷன் வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு நாடி அஸ்ட்ராலஜி இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறவர்கிட்ட போகிறாரு. அவரே எழுதியிருக்காரு அவர் புக்கில். போகிறாரு, போனோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. பாரு, நாடி அஸ்ட்ராலஜி இந்த பேஸில் தான் ஃபாபா இருக்குது. இது ஒரு டிவிஷனை 150 பாகம் பண்ணியிருக்காங்க. நீ முடிஞ்ச அளவு இந்த டிவிஷன் தாசி பண்ணு. இப்போ 108 டிவிஷன் தானே இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, 249 டிவிஷன் பண்ணார். டு இம்ப்ரூவ் த அக்யூரசி. புரிஞ்சுதுங்களா? தட் இஸ் கேபி சிஸ்டம். அப்போ அந்த மெத்தடுக்கு போகும்போது த அக்யூரசி வில் பி மோர், த ப்ரிடிக்ஷன் வில் பி மோர் அக்யூரேட். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் படிக்கும்போது கிளீனாக புரியும். You have to think, analyze, understand the spirit of the rule and apply. They will come into the decision that the stellar astrology is the best, most simple and automatical. Nice. சண்டே இல்லைங்களா கன்சல்டேஷன்? சாட்டர்டே சண்டே வரும். உங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு சைலண்ட் மோட் போட்டுறேன். ஓகே. fulfilled and unfulfilled prediction ought to be recorded. நீங்கள் ஒரு ரூலை படிச்சிருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்க, இல்லை சார் கரெக்ட் ಇಲ್ಲ, ನಾನು ಆ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் சொல்கிறீங்க, நோ சார் ನನಗೆ ಆ ஹெல்த் ப்ராப்ளமே இல்லை. தட் ஆல்சோ யூ ஷுட் நோட் இட். ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு ಏನು ಬೇಕು ಹೇಳಿ ಈಗ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீவே எல்லாம் ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ சார் ನಾನು ಏನು ಕೇಳಿ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், திஸ் இஸ் only point, what you have said is 100% correct, note it down, repeat it, you can find the truth, you can apply that perfectly. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நிறைய வேணும். இப்போது அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஆஃப் பேக்டு ஃபுட் இது, புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் வந்துட்டு இன்னும் டீப்பாக போய் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அஸ்ட்ராலஜி ரூல்ஸை படிக்கணும், படிச்சுட்டு அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் போவாது. இப்போ யூடியூப்பில் இம்மிடியேட் போயிட்டு யூடியூப்லேயே பார்க்குறது, பார்த்துட்டு மேஷ ராசிக்காரங்க தாசி இருக்கும், அவன் என்ன பண்ணியிருப்பான், இன்னைக்கு பிளான்டேஷன் பொசிஷனை வச்சு சொல்லுவான், இன்னைக்கு வந்து மேஷ ராசிக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கு,
இவன் வந்துட்டு ஃபாரின் போயிடுவான் இந்த பீரியட்லன்னு சொல்லுவான். நீங்கள் வந்துட்டு மேஷ ராசிக்கிறவங்கலாம் ஃபாரின் போவான்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. இப்போ இந்த 45 daysல அவன் ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்கள் இந்த வேற ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்க போகாதீங்க. இப்போ ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல்ஸை படிச்சுங்களே. இப்போ சன், வாட் இஸ் தட் கேரக்டர், விச் ஹவுஸ், அதில் கேரக்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கேன், இதெல்லாம் சேர்த்து அப்ளை பண்ணுங்க, ரிசல்ட் வரும். நான் அப்படி தான் பண்ணேன். எதையும் ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் படிச்சிருக்கேன், ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன், கேடு. என்கிட்ட வரவங்கிட்ட யாரும் பேச விட மாட்டேன். டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உட்காந்துக்கணும். I'll note it down, I'll take the points, I'll give predictions. ப்ரிடிக்ஷன் கொடுத்த பிறகு அவங்க கேட்கணும். அவங்க ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க, ಎಲ್ಲ ಸರ್ ನೀವು ಹೇಳಿದ ಕರೆಕ್ಟ್ ಇದೆ, ನನಗೆ ಈ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗಬೇಕೇನು ಮಾಡಲಿ. ದೆನ್ ವಿ ಗೋ ಟು ದಟ್ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಪಾಯಿಂಟ್. செல்ஃப் ஆர் ஃபைனான்ஷியல் பொசிஷன்ஸ், மதர், ஃபாதர், சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷன், ஃபைனான்ஸ், இந்த மாதிரி எதை கேட்குறாங்களோ அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை நீங்கள் தரோ ஸ்டடி பண்ணி இன்ஃபர்மேஷன். அதனால இவர் ரொம்ப நல்லா சொல்கிறாரு, அவர் ரொம்ப நல்லா சொல்கிறாருன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. போனீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. புரிஞ்சுங்களா? நீங்களே யூ ஃபாலோ யுவர் ஓன் மெத்தட். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் பாரதிய வித்யாபவனில் டிப்ளமோ பண்ணேன், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜி சயின்ஸ். அங்கே கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் சேர்மன். அவர் என்ன பண்ணார், சங்குஸ்தாபனான்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக். இப்போ இந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாஸ்து பிரகாரம் கரெக்ட் இல்லை அப்படின்னா இந்த வீட்டை சென்டர் பண்ணிவிட்டு சென்டரில் சங்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இது ஒரு டெக்னிக். இந்த சங்குன்றது டீக்குட்டில் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார், அந்த சங்கு வச்சு விட்டு போயிடுவார். இல்லை, டீக்குட்டில் இருக்கும். அது 6 inch இருக்கும், 3 பாகமாக டிவைடாக இருக்கும், ஒன்றுன்னு ஒரு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கும். இது அந்த ஓல்டு புக்கில் சொல்லியிருக்கான். அதை இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா நெகட்டிவிட்டியும் அதை இழுத்துக்கும் அப்படின்றது ரூல். நான் என்ன பண்ணேன், இன்டெப்த் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வி கன்ஃபார்ம் ஆல் தி பிளானட்டரி பொசிஷன்ஸ். இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் சப்ளை இருக்குது. இப்போ நார்த் ஈஸ்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா ஜூபிட்டர் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நார்த் ஈஸ்ட்ன்றது பிள்ளைங்களை பற்றி பேசுறது. நார்த் ஈஸ்ட் வந்து தேவமூலன்னு சொல்லுவான், பிள்ளைங்களை பற்றி பேசுறது. அந்த இடத்துல எனர்ஜி கம்மி இருந்தால் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், சரியாக படிக்க மாட்டான், ஹெல்த் ப்ராப்ளம் வரும், இப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அப்போது ஜூபிட்டர் எனர்ஜி அந்த இடத்துல கம்மி இருக்குது. நீ அந்த சங்கு மட்டும் வைக்கிறது இல்லாமல் ஜூபிட்டரையும் அங்கே வச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக the problem gets solved, is it not? It supply the energy to that particular area. அதனால என்ன பண்ணுவேன், 2020 டேரக்ஸில் எல்லா ஸ்டன்ஸை கீழே வச்சு அது மேலே சங்கு. லாஸ்ட்டில் ஒரு நாள் அவர் நான் வச்ச ஒரு 10-15 இடத்துல ರಿಸಲ್ಟ್ வந்த பிறகு ಇವ್ರಿಗಿட்ட ಕೃಷ್ಣಕುಮಾರ್ ಗಿட்ட ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ பண்ணப்போ ಯಾರು ಏನು ಮಾಡಿದ್ದು, ಈ ಥರ ಗುಣಶೇಖರ್ ಅಂತೇಳಿ ಶಂಕುಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿಕೊಟ್ಟು, ಸರ್ ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ರಿಸಲ್ಟ್ ಬಂತು, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ ಇವಾಗ. ಏನು ಮಾಡ್ದ ಅವನು, ಈ ಥರ ಎಲ್ಲ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಫೋನ್ பண்ணிட்டு கூப்பிட்டாரு. ஒரு நாள் கிளாஸ் நடக்கிறப்போ வா கிளாஸ்க்கு கூப்பிட்டுட்டு யூ டூ தி கிளாஸ் டுடே, ஐ வாண்ட் டு சி வாட் யூ ஹவ் டன். இந்த ஸ்டோன் ஸ்கின்ஸ் எல்லாம் க்ளீனாக அது வைக்கும்போது அர்த்தில் நெகட்டிவிட்டி இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணுவோம். அதனால கீழே என்ன பண்ணுவேன், கிறிஸ்டல் அது மேலே அடுப்பறி அது கூட ஸ்டோன் உப்பு போட்டுட்டு அது மேலே வைக்கிறது. அப்போ நெகட்டிவிட்டி அதுக்கு எஃபெக்ட் ஆகாது. த பியூரிட்டி வில் பி ஆல்வேஸ் தேர். இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணலாம், கீப்பிங் யுவர் நாலேஜ். கிளாஸில் போய் அவர் சொல்லிக் கொடுத்தா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சார். இஸ் த சேர்மன் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜி, தமிழ் பிராமின். அவர் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, த நாலேஜ் இஸ் தேர், த பிளானட்ஸ் ஆர் தேர், தே ஆர் ஹேவிங் ஆல் தி கெமிக்கல் கண்டென்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிஹேவியர்ஸ். ஓகே, அந்த கேரக்டர் நீங்கள் பக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை விட நீங்கள் நல்லா பண்ணலாம். புரிஞ்சுங்களா? யாரை விட இங்கே மாஸ்டர் கிடையாது. புரிஞ்சுங்களா? தட்ஸ் வாட் he says here. Okay, when your prediction comes true by adopting certain principles, one has to follow the same. Also, one has to find out what modification is needed for such a method which fails. One need not be discouraged by failures to start with. No child can run a race without falling down many times while attempting to walk in infancy. No cyclist by himself cycling without any scratches or bruises on his body. In any experienced cyclist were to assist him while learning, he may avoid injuries so as a guru by the side of the student who predict
will guide and correct his whatever necessary. This gives zeal to the student as it comes successful. Next, study circle of an astrologer groups are to be formed to discuss various problems and clear doubts. One has to predict after thoroughly understanding the query's temperament. ஒருத்தர் வந்தோன்னா ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க 8th ஹவுஸில் மார்ஸ் இருக்குது, உனக்கு இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. வாங்க உட்காருங்க, ஏன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ஓகே உங்களுக்கு நல்ல கேரக்டர் தானே, ஏன் வண்டி சரியாக ஓட்டலையா, அவனுக்கே ஷாக், எப்படி சார் உங்களுக்கு தெரியும் நான் ஆக்சிடென்ட் பண்ணேன். இப்போ 4 பீப்புள்ஸ் எடுத்துக்கோங்க, 4 நம்பர் பீப்புள்ஸ் வண்டி ஓட்டும் போது அன்யூஷுவல் பீப்புள்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கள நம்பர் 4 பீப்புள்ஸ் வண்டி ஓட்டின்னு போவான், நோ என்ட்ரியில் புந்துருவான், ஓவர்டேக் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஓகே, இப்படி இந்த இன்டர்பிரிட்டேஷன் வில் பி லைக் திஸ். The astrologer should not guess, but he should possess the power of correct judgment and interpretations. He should have a good vocabulary and should use appropriate word. Institutions has to lay its part for this devotion of God. To be the leader among astrologers, one should be able to urge, convince and establish the correctness of the prediction. ஸோ இந்த கேரக்டர் இருந்தால் யார் வேணாலும் அஸ்ட்ராலஜர் ஆகணும். இது யார் தான் கற்றுக்கணும் யாருனா கற்றுக்கூடாதுனாலும் கிடையாது. ஓகே, தீஸ் திங்ஸ் இஃப் யூ ஃபாலோ, இது கீழே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். அக்கல்ட் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி அக்கல்ட் சயின்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அஸ்ட்ராலஜி, எந்தெந்த கண்ட்ரிஸ் எப்பப்போ கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன மாதிரி இந்தியன் வெஸ்டர்னர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, இது இட்ஸ் அ ஸ்டோரிஸ். என்ன இது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வராது. ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது who can learn astrology? Any particular planetary combination, any particular star, any particular yes, இந்த மாதிரி ஜாதகத்தில் எப்படி இருந்தாக்கா அவங்களால இந்தியா ஜாதகம். ஆமாம், நீங்களே சொல்லுவீங்க, நான் கற்றுக் கொடுத்த பிறகு. நோ வேண்டாம். இப்போ என்ன வந்துடுறீங்களா, தேர் ஆர் thousands ஆஃப் காம்பினேஷன்ஸ். நான் 1 2 சொல்லிட்டேன்னா மற்றவங்களுக்குலாம் டவுட் வந்துடும், எந்தில் இல்லையே அப்படின்னு. இந்த வேலையை வேண்டாம், நீங்கள் முடிச்ச பிறகு நீங்கள் கையில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைன் இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் லைன் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், they'll learn very fast. ஓகே, அப்புறம் கை பின்னால் நெகம் இருக்கு இல்லைங்களா, இது லென்த்தியாக இருந்தாக்கா டைஜஸ்டிவ் ஆர்கன் ப்ராப்ளம். நெகம் நீட்டாக இருக்குது பாருங்கள், சிலருக்கு ஷார்ட்டாக இருக்கும், சிலருக்கு நீட்டாக இருக்கும். மீடியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மீடியமாக இருந்து இல்லை ஷார்ட்டாக இருந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுனாலே இந்த லென்த் ஷார்ட் ஆகிடும், ஃப்ளாட் ஆகிடும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு. இப்படி thousands ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் தேர், பட் பேசிக் திங்ஸ் ஐ ஹவ் given to you. ரிலேட்டட் புக்கை படிங்க, you can learn. Good. So, okay.